ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு வந்து செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன், அது போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் மிளகு. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, அப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, இதை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வந்து வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 இது வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பூண்டு பல், அதுக்கப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் போடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நிறுத்திட்டு இதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அடுத்த ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். உப்பு வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை பெசரி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அன்னாசி பூ, ஒரு வரமிளகா, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டை, அப்புறம் கருவேப்பிலை. நான் 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுட்டேன், அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ரை ஆகணும் அப்படின்னாக்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் தேவையான அளவே உப்பு போட்டுடுறேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 சின்ன தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அந்த 2 சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வந்து வதங்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம்ல, அந்த 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. 1/2 kg நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, மசாலா நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன்ல, அந்த மசாலாவை வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதையும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. உண்மையாகவே நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா அந்த மிளகு ஸ்மெல்லு, அந்த பூண்டு, இஞ்சி, ஜீரகம் எல்லா ஸ்மெல்லுமே வந்துட்டு சேர்ந்து சிக்கனோட சேர்ந்து நல்லா இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஜாரில் வந்துட்டு இருந்த அந்த மசாலா எல்லாத்தையும் ஊற்றி அதோட தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாருங்களேன், நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இருக்குது, வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. வந்து இந்த மாதிரி இருக்கையில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி மேலே போட்டுற வேண்டியதுதான். நம்ம கொத்தமல்லி போட்டோம்னாக்கா நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் அவசியமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாக்கா உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.